வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய சினிபூத்துல சினிமா பத்தின பல விஷயங்களை தான் பார்க்க போறோம். சரி, சமந்தா அப்படின்னு சொன்னது ஒன்று அவங்களுக்கு ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது ஏதோ ஒன்று ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை இப்படி கொஞ்சம் பிரேக் எடுத்துன்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரியான நியூஸாவே கேட்டுட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபெட்டப் ஆயிருந்தாங்க இல்லையா. அவங்க எல்லாருக்கும் சந்தோஷமான செய்தியாக தான் இப்போ ஒரு நியூஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. என்னன்னா, சமந்தா இப்போ ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் பிரேக்ல இருந்தாங்க, அப்புறம் யூஎஸ்க்கு போனாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அண்ட் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கே அவங்க ஒர்க் அவுட் பண்ற வீடியோஸ் எல்லாம் போட்டு எல்லாரையும் ரொம்ப சந்தோஷப்படுத்தினாங்க. இது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்குலாம் போயிட்டு வந்தாங்க, அந்த வீடியோஸ் வைரல் ஆச்சு. இதை தாண்டி அடுத்தபடியாக அவங்க மறுபடியும் ஒரு ஹிந்தி சீரீஸில் களமிறங்கியிருக்காங்க. ஹிந்தியில் ஓடிட்டு இருக்கக்கூடிய வெப் சீரிஸில் களமிறங்கினது மட்டும் இல்லாமல் மறுபடியும் சில ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வச்சா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி திரும்ப ஆக்ஷன் சீன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டச் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ மும்பையில் இந்த வெப் சீரிஸோடைய ஷூட்டிங் ஆனது போய்கிட்டு இருக்கு. சீக்கிரமாக இதை முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு படம் தெலுங்குலையும் தமிழ்லையும் பண்ணுறதுக்காக காத்திருக்காங்க. ஸோ சைமல்டேனியஸாக 2 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிற படத்தையும் நடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது முடிச்சதும் அடுத்த பார்ட் அதுதான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமே வந்திருக்கு. மதகஜ ராஜா படம் கிட்டத்தட்ட 12 வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆனாலும் சுந்தர் சி அவர்களுக்கு ஒரு பெரிய பேரை வாங்கி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த நம்பிக்கையிலேயே அடுத்த படம் பண்ணும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய படங்கள் எல்லாத்தையுமே அவர் கிளறிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்ன படங்கள்லாம் ஹோல்டு இருக்கோ அந்த படத்தில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரொடியூசர்ஸ் முன் வராங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மதகஜ ராஜா படம் கண்டிப்பாக அவருடைய கெரியரில் ஒரு பெரிய சேஞ்ச். இவருடைய ராசியே எப்படின்னா, இவர் ஒரு படம் எடுத்துருவார், ஆனால் அந்த படம்லாம் வந்து பல வருஷம் கழிச்சு தான் பேசுவாங்க. அந்த மாதிரி தான் இவருடைய ராசியே வந்து அமைஞ்சிருக்கு போல. அந்த மாதிரி தான் இந்த மதகஜ ராஜா திரைப்படமும். சரி, இது ஒரு பக்கம் இருக்க, இந்த திரைப்படத்தை பற்றின நிறைய விமர்சனங்கள் நம்ம கேட்டு இந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படின்ற கியூரியாசிட்டியோட போய் பார்த்தாங்க. அந்த அளவுக்கு இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஸோ இந்த பக்கம் அமெரிக்காவில் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா அது பெரிய டாஸ்க்கான இந்த மதகஜ ராஜா திரைப்படத்தை அமெரிக்காலையும் ரிலீஸ் பண்ணாங்க. அங்கேயும் ஓரளவுக்கு ரசிகர்கள் எல்லாருமே இந்த படத்துக்கு கை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த படத்தை தெலுங்குல ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி படத்தை தெலுங்கு ரிலீஸ்க்கும் ரெடி பண்ணிட்டாங்க. ஜனவரி 31 இந்த திரைப்படம் தெலுங்குலையும் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தெலுங்கு ஆடியன்ஸுக்கும் இந்த படம் பிடிக்கும் வகையில் தான் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இந்த செயலையே பண்ணுறாங்க. ஆல்ரெடி ஒரு வசூல் வேட்டையை தமிழில் நடத்திடுச்சு. மறுபடியும் தெலுங்குல என்ன மாதிரி இருக்க போது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். டங்கு மகாராஜ் அப்படின்ற ஒரு படத்தில் பாலையா நடிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகி இப்போ தெலுங்குலையும் சரி தமிழ்லையும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ரசிகர்கள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பாபியோட இயக்கத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி டபிள்யூ டிபிடி அப்படின்ற ஒரு பாட்டெல்லாம் போட்டு இந்த படத்தை வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஊர்வசி ரத்துலாக்கும் இந்த படம் ஒரு நல்ல திரைப்படமாக தான் அமைந்திருந்தது. இது இல்லாமல் இதில் நடித்த ஸ்ரதா ஸ்ரீநாத்துக்கும் தெலுங்குல நிறைய படம் வாய்ப்புகள் கிடைச்சிக்கிட்டு இருக்கு இந்த படம் மூலியமா. ஸோ இப்படி இருக்கும்போது அடுத்ததான் என்ன படம் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் ஒரு சூப்பர் ஹிட்டான படம் தான் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரியான தகவல் வந்திருக்கு. அகண்டா அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பார்ட் 1 வந்துருச்சு. இப்போ அந்த படத்துடைய பாகம் 2 ரெடி பண்ணும் அப்படின்றதுக்காக வேலைகளில் இறங்கிட்டாங்க. ரொம்ப தீவிரமாக இந்த வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது பேசாமல் ஒன்று பண்ணுவோம்ப்பா, இந்த பயலை தூக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி அனிருத்தையே இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளராக போடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களா. இந்த நியூஸ் அஃபிஷியல் ஆகிற பட்சத்தில் கண்டிப்பாக அனிருத் பாலையா அவர்களுக்கு இசையமைக்கிற முதல் திரைப்படமாக இது இருக்கும். ஆல்ரெடி எக்கச்சக்கமான ஹிட் படங்களும் பாடல்களும் கொடுத்தாச்சு. பாலையா இப்படி அசைச்சாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் ஆடியன்ஸ் எல்லாம் கைத்தட்டி உற்சாகமாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு நடிகருக்கு இப்படிப்பட்ட ஒரு இசையமைப்பாளர் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் எல்லாம் கியூரியாசிட்டியோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த கோட்டை தாண்டி நீயும் வரமாட்டேன், நானும் வரக்கூடாது, பேச்சாதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான வசனங்கள் எல்லாமே ஒரு படத்துல ஹிட் ஆகுது அப்படின்னா அது இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்காங்க மீமா அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் தான். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரியை கிரியேட் பண்ண திரைப்படம் தான் வின்னர். 2003 சுந்தரசியோடைய இயக்கத்தில் பிரசாந்த் வடிவேல் அப்படின்னு சொல்லி 2 பேருடைய காம்போல படம் வேற லெவல் பா அப்படின்னு அல்ற மாதிரியான அல்டிமேட் காமெடிஸோட ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம். இந்த படத்துக்கு அப்புறமாவே பெரிய லெவலில் பிரசாந்த் அவர்கள் பேசப்பட்டாங்க. அடுத்தடுத்த கெரியர் சேஞ்ச் அவங்களோட வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் இதில் முக்கியமாக சுந்தரசி தான் அந்த படத்தை இயக்குனார் அப்படின்னே தெரியாது, அந்த அளவுக்கு ரொம்ப இடனாக இருந்த ஒரு டைம் அது. பட் இந்த படம் இப்போ வரைக்கும் பேர் சொல்லும் படமாகவே அமைஞ்சிருக்கு அவருக்கு. சரி, இதை பற்றி ஏன் நம்ம இவ்வளோ பேசுகிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இந்த படத்துடைய 2வது பாகம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்களா, அது ஓரளவுக்கு நமக்கு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனாகவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க 3 பேரும், அதாவது சுந்தர்சி, பிரசாந்த், வடிவேலு, இவங்க 3 பேருமே சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ இப்போ செம்ம வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஆஹா, இதுக்காக தானப்பா காத்திருந்தோம். வடிவேலு அவர்களுடைய காமெடி ஒரு பக்கம், சுந்தர்சி அவர்களுடைய இயக்கம் ஒரு பக்கம், பிரசாந்த் அவர்களுடைய நடிப்பு ஒரு பக்கம், இப்படி 3மே சேரும்போது இந்த படம் கண்டிப்பாக மறுபடியும் ஒரு ஹிட்டு தான். இந்த வின்னர் 2 அப்படின்ற பேரே போதும், அந்த வின்னர்லேயே இந்த படம் வின் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாகவே அரண்மனை அண்ட் அதுக்கப்புறம் மதகஜ ராஜா இப்போ மறுபடியும் ஒரு படம் அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக ஹிட் கொடுக்கக்கூடிய இயக்குனராக இந்த வருஷத்திலே அவார்டு வாங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இன்னைக்கு நம்மளுடைய சினிபூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is back from Vijay. Take care.